பேக்கரியில எல்லாம் வாங்குற மாதிரி எக்ஸாக்டா அதே டெக்ஸ்சர்ல அதே மாதிரி சாஃப்டா டாப் லேயரோட சூப்பரா ஒரு டீ கேக் பண்ணலாமா? இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்னு கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் குக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முதலாவதா 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நாங்க எவ்வளவு கிராம் பட்டர் எடுக்கிறோமோ அதே அளவுகளில் தான் சுகர், மைதா இதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் 250 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறதால 250 கிராம் சுகர் அண்ட் 250 கிராம் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். அதோடையே முட்டையோட அளவுகள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் 50 கிராமுக்கு ஒரு முட்டை அப்படித்தான் கணக்கெடுக்கணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் 5 முட்டை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் 250 கிராம் பட்டரையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இதே நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணுறீங்கன்னா 2 minutes to 3 minutesக்குள்ளே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரையும் சுகரையும் சேர்த்து ஒரு 2 minutes நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் பட்டரோட கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும்ல, அந்த ஸ்டேஜில் 5 முட்டை எடுத்துருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உடைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். மெயின் பவுலில் ஒரே அடிக்காலே உடைச்சி ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஒரு சில முட்டைகள் உள்ளால் அவிஞ்சிருக்கும், வெளியால் பார்த்தா விளங்காது. ஸோ ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றி பாருங்க. அந்த மஞ்சக்கரு கலையாமல் இருந்துச்சுன்னா முட்டை நல்ல முட்டையாக தான் அர்த்தம். ஆனாலும் எதுக்கும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஸ்மெல் குட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 முட்டையையும் உடைச்சி இந்த மெயின் பவுலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 1 minute கிட்ட பீட் பண்ணிக்கலாம். இது எக், பட்டர், சுகர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் வீட் ஃப்ளோர் சேர்த்துக்க போகிறோம். கோதுமை மாவு முன்னாடியே சலிச்சு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கேக்குள்ளே சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சலிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். எனக்கு கை பழகிடுச்சு, அதனால நான் பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். 250 கிராமுக்கு செய்கிறதால 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன்னா சின்னதாக இருக்குல்ல அது. இந்த மாவை எல்லாத்தையுமே ஒரே அடியாக சேர்த்து பீட் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். ஸோ மாவை ஒரே அடிக்காலே போடாமல் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக போடுங்க, பீட் பண்ணுங்கள். திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் திரும்ப பீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணும்போது எந்தவித கட்டிகளும் இல்லாமல் அழகாக பீட் ஆகி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ 2 minutes கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் எக் சேர்த்துருக்கிறதால எக் ஸ்மெல் வரும்ல, அதை இல்லாமாக்கிறதுக்கும் இதை வெனிலா ஃப்ளேவருக்கு கொண்டு வரதுக்கும் நாங்கள் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் 2 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வர பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதால் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாகவே சேர்த்துக்கல, மேலால் டெக்கரேஷனுக்கும் அரைவாசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிற கேக் ட்ரேல இந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன். இந்த பேட்டர் ஊற்றும் போது அன்இவனாக இருக்குது. ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸை போட்டு அதை மேலால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 25 to 30 மினிட்ஸுக்குள்ளே இது வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டீ கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதை பீஸ் போட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.